அண்ட் வெல்கம் பேக் டு செம்ம சேனல். நம்ம சேனலில் நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி வடி பிரியாணி பார்க்க போகிறோம். என்னடா மாஸ்க்லாம் போட்டுருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வெளியே வந்தால் நம்ம மாஸ்க் போடணும். இது அவுட்டோர் ஷெட்டிங்னால நான் மாஸ்க் போட்டுருக்கேன். ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி. என்ன பிரியாணி பார்த்தீங்கன்னா வடி பிரியாணி. இதெல்லாம் வந்து ஆம்பூர் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். இந்த பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகணும். ஓகே, இன்றைக்கி வந்து சிக்கன் வடி பிரியாணி பண்ண போகிறோம் ஆம்பூர் ஸ்டைலில். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குவான்டிட்டி பண்ண போகிறோம். ஸோ 2.5 கப் பாஸ்மதி ரைஸ். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி, ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம், 1/4 ஸ்பூன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் கல்லுப்பு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேரினேஷனுக்காக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள், தயிர், உப்பு, லெமன். பிரியாணி ஸ்பைசஸ் இது சாலிட் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, அப்புறம் வந்து பிரியாணி இலை. சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம். இந்தமாதிரி ஒரு 4-5 லெக் பீஸு நல்லா கீறி போட்டு மஞ்சளில் கழுவி வச்சுருக்கோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப், 1/2 கப்லேருந்து 3/4 கப் எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட் குவான்டிட்டி தான். தயிர் வந்து ஒரு 1/2 கப். கொத்தமல்லி சும்மா ஒரு 4 ஸ்பூன் அளவு சும்மா கையில் பிடிச்சிங்கன்னா ஒரு கொத்து வர அளவுக்கு 1/4 கட்டு. மின்ட் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கட்டு, அதாவது 1 கப் அளவுக்கு. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மேரினேஷன். சிக்கன் வந்து கொஞ்சம் எதுக்கு மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னா, சிக்கன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகணுன்றதுக்காக. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேரினேஷனுக்காக தனியாக மசாலா சேர்த்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா. பெரிய மசாலாலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் தயிர், அப்புறம் லெமன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ப்ளஸ் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம், அதை மட்டும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியான கப் தயிர். ஸோ அதனால் 2 ஸ்பூன் போதுமானது. சப்போஸ் நீங்கள் தனியாக தயிர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே இதை வச்சு ஒன்று கொஞ்சம் 20% ஏற்றிக்கலாம். தயிரும் லெமனும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சிக்கனை சாஃப்ட் ஆக்கிரும். மஞ்சத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கவிச்சு வாடை அடிக்காது, அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். உப்பு வந்து கொஞ்சம் உப்பு சேரணும் அப்படின்ட்டுருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், டைஜஷனுக்கு நல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்னொன்று, நான்வெஜ் பண்ணும்போது எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டோன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட்டு, ப்ளஸ் நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சைடில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணால் போதும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமே இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிக்கன் நல்லா டெண்டர் ஆகிடும். ஒரு 1 ஹவர் 2 ஹவர்னால் இன்னும் பெட்டர். பட் மோஸ்ட்லி வீட்டில் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் மேரினேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் போட்டுக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சைடில் வச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பித்து வதங்க இதுதான் அந்த டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா, பிரியாணி மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா, இதுலேருந்து நான் கொஞ்சம் ஒரு பங்கு மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது 2 ஏலக்காய், ஒரு பட்டை, அப்புறம் 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் கொஞ்சம் கிராம்பு கூட எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து எதுக்குன்ற அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா ரைஸ் நம்ம தனியாக பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு போடுறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்காக இந்தமாரி வந்து ஒரு அகலமான ஒரு பெரிய பிரியாணி சட்டி இருந்தாலும் சரி, டெக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இந்தமாரி குக்கர் இருந்தாலும் சரி. இது வந்து 5 லிட்டர் குக்கர், இது பெருசு. ஸோ அதனால் இதில் வந்து நான் வந்து 100 ml ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி மசாலாலாம் போட்டேன். 100 ml ஆயில் போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம். அடுத்து ஆனியன், நறுக்கி வச்சுருக்க ஆனியனை வந்து, இந்த ஆனியன் வந்து பொன்னிறமாக வரைக்கும் வதக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாகிடுச்சு. இப்போ ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே கழுவி கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி. இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், அடி பிடிக்காமல் இருக்குன்றதுக்காக இதுமாரி பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் இதை வந்து வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு, பச்சை வாடை போயிடுச்சு. 2 to 3 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நாம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா. அதுலேருந்து ஒரு 1/2 இல்லை 3/4 பங்கு புதினா ஆட் பண்ணுறோம். மீதி வந்து கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அது எதுக்குன்னு நம்ம அப்புறமா சொல்கிறேன். மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரைஸ் வேக வைக்கும்போது அதில் போடுறதுக்காக.
ஸோ இந்த புதினா ப்ளஸ் கொத்தமல்லியிலும் வந்து ஒரு அரைலேருந்து 3/4 பங்கு இதில் போட்டுடுறோம். போட்டுட்டு இதை வந்து ஒரு 2 to 3 minutes நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போடலாம். ஸோ 2 to 3 minutes சாட்டே பண்ணியாச்சு. இப்போ தக்காளி போட்டுரும். தக்காளி போட்ட உடனே என்ன பண்ணோம், இதையும் வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து என்ன பண்ணுவோம், மீடியம் ஃப்ளேமில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ண போகிறோம் ஒரு 5 to 10 minutes. அந்த 5 to 10 minutes இந்த தட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக இந்த தக்காளி வந்து அப்படியே அந்த ஆவிலேயே வந்து வெந்துடும். சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். பாருங்கள், தக்காளியோட கலரே மாறி டார்க் ரெட்லேருந்து இப்போ ஆரஞ்சிஷ் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாலாம் போட ஆரம்பிச்சிடலாம். 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா எங்கள் மிளகாத்தூள் வந்து காரம் கம்மி, ஸோ அதனால் 2.5 ஸ்பூன் போடுறேன். அதேமாரி 1.5 ஸ்பூன் வந்து இது அதாவது தனியாத்தூள். இது வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஆல்ரெடி சிக்கன் மேரினேஷனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டோம், அதனால் இது 1/2 ஸ்பூன் தான் போடணும். நார்மலாக 1 ஸ்பூன் போடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தேவையான அளவு இப்போ வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு தடவை டேஸ்ட் செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்ஸ்சரை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அடி பிடிக்கும். இப்போது மசாலா போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், உடனே ஸ்டீமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 to 3 minutes வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. அதனால் அதாவது ஸ்லிம்மில் வச்சுட்டு தயிரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிளறிட்டு தயிர் வந்து அப்படியே நல்லா மொத்தமாக கிரேவியோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். அந்த சிக்கன்லேயே மேரினேட் பண்ணும்போதே அந்த சிக்கன்லேருந்து ஜூஸ் கொஞ்சம் வெளில வந்திருக்கும். ஸோ அதுவும் வந்து சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு நாம் வந்து இது வந்து ஒரு 10 minutes வந்து மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சுட தண்ணி ஒரு 800 ml நம்ம வந்து 2.5 கப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ml ப்ரொபோர்ஷன் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 2.5 கப்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ பிரியாணி இருக்குன்னு வச்சுங்களேன், 3/4 கிலோ அரிசி. ஸோ அதுக்கு வந்து ஒரு 800 ml தண்ணியை ஆட் பண்ணோம். சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து சிக்கனோட குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால் சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ 800 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டேஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு, உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கரெக்ஷன் ஆட் பண்ணிடலாம். இந்த சுடு தண்ணி ஆட் பண்ணோன்னே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 2 to 3 minutes மூடி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லிம்மில் வச்சிடணும் ஸ்டவ். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு 2 to 3 minutes. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சிடலாம், ஸ்லிம்மு கூட வேணாம், மீடியமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutes குக் பண்ண போகிறோம் சிக்கனை. ஸோ 10 to 15 minutes இப்போவும் வந்து உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 10 to 15 minutes ஸ்லிம்லேயே வச்சுட்டு நாம் இப்போ வந்து சைடில் வந்து ரைஸை வந்து இப்போது நம்ம பார்ப்போம். அப்படியே சைடில் இப்போ இது ஸ்லிம்மில் வச்சு அப்படியே வச்சாச்சு. இது ஒரு 10 to 15 minutes வந்து ஸ்லோவாக குக் ஆகணும். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சைடில் பாருங்கள், நான் வந்து தண்ணி சுட வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, சைடில் ஒரு பங்கு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் போட்டுடுறோம். போட்டுட்டு புதினாவும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புதினாவும் போடுறோம். உப்பு வந்து 1 ஸ்பூன் உப்பு போடுறோம். இதில் எதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போடுறோம் அப்படின்னா ரைஸ்லேயும் கொஞ்சம் உப்பு சேரணும் அப்படின்றதுக்காக. ஸோ 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு இதை நல்லா செய்யணும். புதினாவும் கொஞ்சம் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ புதினா போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெய் எதுக்கு விடுறோம் அப்படின்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டீங்க, குழையிற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னா கூட, குழையிறப்ப கூட வந்து இந்த ஆயில் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும் ரைஸ் பக்கத்தில். ஸோ அதனால் ரைஸ் மேலே இருக்க லேயர்னால இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இது ஆயில் ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் தென் புதினா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் வந்து ரைஸை போட்டுரும். கீழேருந்து லைட்டாக சின்னதாக பபிள்ஸ் வந்தாலே நீங்கள் வந்து ரைஸை போட்டுடலாம். அதாவது ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஒன்று புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு அரை லெமன், அதை வந்து இந்த ஜூஸையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணி பாருங்கள். ரைஸ் இப்போது ஆல்மோஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, ஆவி வருது. இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ வடி பிரியாணிக்கும் தம் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தம் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 70 to 80% குக் பண்ணுவோம் ரைஸை. ஆனால் வடி பிரியாணியில் பார்த்திங்கன்னா நம்ம 40லேருந்து 50% தான் குக் பண்ணுவோம். ஏன்னா வந்து மீதி 50% வந்து இந்த வடி பிரியாணியோட தண்ணியிலேயே வந்து அது வந்து வேக போகுது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. தம் பிரியாணியில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கும் பிரியாணியோட அந்த லேயருக்கும் டச்சே இருக்காது. அப்படியே மேலே வந்து வெறும் ரைஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த ஸ்டீம்லேயே குக் ஆகும். பட் வடி பிரியாணி அப்படி கிடையாது. வடி பிரியாணி வந்து பிரியாணியில் இருக்கிற அந்த தண்ணியிலேயே ரைஸ் வந்து வேகணும். பாருங்கள், இப்போ இது வந்து 10 to 15 minutes ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அந்த கீறி விட்ட பகுதியெல்லாம் பாருங்கள் செமையாக. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரைஸும் வந்து 50% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அரிசி எடுத்து அப்படியே இதில் போட போகிறோம். அதுலேருந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி அப்படியே இதில் கொட்டிட்டு 50% தான் குக் பண்ணணும் வடி பிரியாணிக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இந்த ரைஸ் வந்து நம்ம கரெக்டான குவான்டிட்டி தான் போட்டிருக்குமான்றது என்ன எப்படி செக் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் இருக்க ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கிளறி விடணும். ரொம்ப உதிரக்கூடாது. ஏன்னா ரைஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ரைஸ் உடையாமல் இருக்கணுன்றதுக்காக சும்மா 4 பக்கமும் இப்படி விட்டுட்டு லைட்டாக இப்படி கலர்னிங்கனாலே போதும். ரைஸு எல்லாமே அது மெல்ட் ஆகி கீழே போயிடும், உள்ள நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கரெக்டாக லெவலாக இருக்குது. 800 ml வாட்டர் 2.5 cups ஆஃப் பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்குது. 2.5 cupsனால் நான் பெரிய ஜூஸ் குடிக்கிற கப்பு சொல்கிறேன், 3/4 கிலோ அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது வந்து ஃபுட் கலரு. நான் அந்த கால் ஸ்பூன் ஃபுட் கலர் வச்சுருந்தேன், இந்த கேசரி கலர். அதில் வந்து இந்த சுடு தண்ணி, அதாவது இந்த பிரியாணி வடித்த தண்ணியிலே வந்து கொஞ்சம் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2 ஸ்பூன் இது வேணும். ஆப்ஷனல் தான் இது, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணாம். நேச்சுரல் கலர் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மீதி இருக்கிற இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டுட்டு நாம் வந்து இதை டம் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சா? கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம என்ன பண்ணணும், கீழே பேன் வச்சிடணும். தடியாக இருக்கிற பேன் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில், அதாவது ஸ்லிம்மும் கிடையாது ஹையும் கிடையாது, மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் தம் போடணும். அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். மேலே வந்து அந்த தண்ணி, அதாவது ரைஸை வடித்து வச்சுருவீங்களா, அந்த தண்ணி, சூடான தண்ணியை ஃப்ளாட் பாத்திரத்தில் இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். இப்போது தம் முடிஞ்சிருச்சு. 15 நிமிஷம் மீடியமில் தம் போட்டுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 10 to 15 minutes வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட இன்னொரு 10 to 15 minutes விட்டோம்னா அப்படியே அந்த ஸ்டீம்லேயே மெதுவாக குக் பாருங்கள். ரைஸ்லாம் பாருங்கள் மேலே அப்படியே எழும்பிட்டு அப்படியே அழகாக நிலா மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ செமையாக குக் ஆயிடுச்சு, அருமையாக வந்திருக்கு. ரைஸ் சூப்பராக வந்துருச்சு, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி பிரியாணி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ஒரு நல்ல டேஸ்டியான பிரியாணி தான். ஒவ்வொரு அரிசிலையும் பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் டேஸ்ட் ஊறி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் உண்மையில். இது எப்படி கலர்னு பாருங்கள், ரைஸ் செம்மையாக இருக்குது. நம்ம ஆம்பூர் பிரியாணி, இந்த மாதிரி பிரியாணி கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைப் பிரியாணி. பாருங்கள், ரைஸ் எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது, அருமை. சில டைம் அடியில் வந்து ரைஸ் குழையறதுக்கும் சான்சஸ் இருக்குது, தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா. நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி வந்து கொஞ்சம் குழஞ்சா கூட பிரச்சனை இருக்குல்ல. என்ன கேட்டால் நம்ம வந்து டேஸ்டியாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடும். ஸோ அதனால் இப்போ இது எண்ட் வீடியோ பாருங்கள் எப்படி சர்வ் பண்ணியிருக்கோன்னு. ஃபைனலாக நம்ம பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, ரைஸ் ஃபஸ்ட் எடுக்கலாமா? செம்மையாக வந்திருக்கு, உதிரியாக நல்லா வந்திருக்கு. வேற லெவலில் இருக்குது, செம்மையாக உதிரியாக இருந்திருக்கு. இந்த மசாலா டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருக்குது. அடுத்து நம்மளோட சிக்கனோட ஃப்ளஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சும்மா வச்சு கடிச்சேன், அதே வந்துடுச்சு. நான் இழுக்க கூட இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்க, செம்ம சாஃப்ட்டு. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், பை பை, சி யூ.